Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா Realme தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனான Realme C11 என்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Realme C11. So இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Realme C சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் தான் வந்துட்டு இந்த Realme C11. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இந்த Realme C11 வந்துட்டு கூடி சீக்கிரத்துல மலேசியால வந்து இவங்க இதை அஃபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியாலயும் வந்துட்டு இது கூடி சீக்கிரமா இவங்க லான்ச் பண்ண போறதா தான் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் இதோடைய லான்ச் டேட் வந்துட்டு ஒருவேளை இந்த June 25th Realme X3 and X3 சூப்பர் ஜூம் வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க இல்லையா. ஸோ அது கூடவே வந்துட்டு இந்த C11 வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒருவேளை அந்த லான்ச் இவெண்ட் இவங்க லான்ச் பண்ணனா கண்டிப்பா ஒரு வாரமோ இல்லை 2 வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போனையும் இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த Realme C11 உடைய ஸ்பெக்ஸை பத்தி நம்ம பேசணும்னா இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு 6.4 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டியூ ட்ராப் நாட் ஸ்கிரீன் தான் வந்துட்டு இந்த Realme C11 இவங்க கொடுக்க போறதா நம்ம லீக்ஸ் தெரிய வந்திருக்கு. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதுவுமே வந்துட்டு இங்க கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் இருந்தாலும் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எதுவுமே கொடுக்கல. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிற ப்ரொசஸரை பத்தி பேசணும்னா இங்க வந்துட்டு Helio G35 என்ற இந்த ஒரு மீடியாடெக் உடைய புது சிப்செட்டை வந்துட்டு இதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ முதல் Helio G35 சிப்செட் கொண்ட ஒரு ஸ்மார்ட் போன் வந்துட்டு இந்த Realme C11 தான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த Helio G சீரிஸ்ல வரக்கூடிய G70க்குனா கொஞ்சம் வந்துட்டு ஒரு 40% வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு நீங்க கொடுக்க போற பிரைஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு G35 ப்ராசஸர் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இங்க யூஸ் பண்ணிக்கிற கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு இந்த செல்ஃபி கேமரால ஒரு 8 இல்ல 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்க போறதா நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில் பின்னாடி வந்துட்டு இங்க ஒரு டியூவல் ரேட் கேமரா செட்டப் இல்லைன்னா ஒரு ட்ரிபிள் ரேட் கேமரா செட்டப் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டியூவல் ரேட் கேமரா செட்டப் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போனுக்கு கொண்டு வருவாங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் அதோடைய ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் இல்லைன்னா ஒரு டெப்த் சென்சர் மாதிரி வந்துட்டு இவங்க கொடுக்க போறதா தான் நான் வந்துட்டு இங்க ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரிபிள் ரேட் கேமரா செட்டப் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு டெப்த் சென்சர் வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் அந்த பிரைமரி சென்சர் வந்துட்டு 8 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர் தான் இருக்கும் தான் நான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வாங்க. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 வாட்க்கான நார்மல் சார்ஜர் தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போனோட வந்துட்டு பேர் பண்ண போறாங்க. ஸோ அதுல வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இங்க இருக்காதுன்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு வேரியன்ட்ல லான்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா 3GB RAM + 32GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியன்ட் வந்துட்டு லான்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் ரூமர்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 3GB RAM + 4GB RAM + 64GB ஸ்டோரேஜ் என்ற இந்த ஒரு வேரியன்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு உண்மை இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஆனா 3GB RAM + 32GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியன்ட் வந்துட்டு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் இதோடைய பிரைசிங் என்னவா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒரு வேரியன்ட்கான பிரைசிங் வந்துட்டு கிட்டத்தட்ட 6500 ரூபாய் இல்லை 6999 ரூபாய் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போனோட பிரைசிங் இருக்கும்ன்ற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா Realme C3யோட வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு டவுன் கிரேட் இருக்கிறதுனால பிளஸ் கேமராஸ்லயும் வந்துட்டு கொஞ்சம் டவுன் கிரேட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்மார்ட் போன் வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பிரைஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னு தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பிரைஸ் பாயிண்டா இருக்கும் தான் நாங்க வந்துட்டு நினைச்சு உங்ககிட்ட இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோல. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க இந்த Realme C11 பத்தி இந்த ஸ்பெக்ஸோட இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு இது இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். ஸோ until then signing off from Sandeep.